அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவில் யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற பகுதியில் தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பின் முகவுரை அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து டிஎன்பிசியில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட வினாக்களை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சிலபஸில் இந்த டாபிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் டைம் செக் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குரூப் 4 நியூ சிலபஸ். இதில் பார்த்தீங்கன்னா அழகு 4 இந்திய ஆட்சியியல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் முகவுரை. இந்த இந்திய ஆட்சியியல், அதாவது இந்தியன் பாலிட்டியிலேருந்து 15 வினாக்கள் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த முகவுரையிலேருந்து ஒரு வினாக்கள் வரும். நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களால் கண்டிப்பாக இந்த ஒரு வினாக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் முகவுரை, முன்னுரைன்னு கூட சொல்லுவாங்க, இல்லைனா அரசியலமைப்பின் சுருக்கம், இல்லைனா அரசியலமைப்பின் சாராம்சம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த முகவுரை எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஓகேவா? இதோட அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு 1946 கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானம் தான் இதோட அடிப்படையே. ஓகேவா? இந்த குறிக்கோள் தீர்மானம் எப்போ முன்மொழியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13, 1946 முன்மொழியப்பட்டிருக்கும். எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதாவது அரசியல் நிர்ணய சபையால் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22, 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேவா? குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறது வேறு, முகவுரை அப்படிங்கிறது வேறு. ஓகேவா? ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? எக்ஸாமை பொறுத்தளவில் இந்த குறிக்கோள் தீர்மானம் எப்போ முன்மொழியப்பட்டது, எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரலாம். வினாக்கள் பார்க்கலாம். வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த முகவுரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன் டைம் பார்த்துடலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்திய அரசியலமைப்போட முகவுரை. ஓகேவா? இதை ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்குறேன், தமிழையும் கொடுத்துருக்குறேன். இந்த இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேராக தான் இருக்கும். ஸோ இதில் இருந்தே நிறையா வினாக்கள் வந்திருக்கு. அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அது மட்டும் இல்லாமல் எப்படி முடிச்சிருக்கிறாங்க அதையும் கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்த வார்த்தைகள், அதற்கப்புறமா சேர்க்கப்பட்ட வார்த்தைகள், இங்கே 1, 2, 3 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே பிற்காலங்களில் 1976 சேர்க்கப்பட்ட வார்த்தைகள். அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, இதெல்லாமே எந்த புரட்சியில் இருந்து வாங்கப்பட்ட வார்த்தைகள். ஸோ இதே மாதிரி எல்லாம் வினாக்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட வரிசைகள் கேட்டிருக்கிறாங்க. அதனால் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கதை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. தமிழையும் கொடுத்துருக்குறேன், அதை கொஞ்சம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்கா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, வாங்க வினாக்கள் பார்க்கலாம். இது தமிழ். ஓகேவா? அதோட மொழிபெயர்ப்பு. ஸோ இதுவும் கொடுத்துருக்குறேன், இதையும் லைட்டாக வாசித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? முதல் வினா, முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது? அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு 1946 கொண்டு வந்திருப்பார். அடுத்த வினா, கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்போட ஒத்துருக்கு. அடுத்த வினா, கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து குடியரசு மற்றும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம், அதாவது ரிபப்ளிக், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெர்டினிட்டி, ஓகே, இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நமது முகவரைக்கு பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த அரசியலமைப்பில் இருந்து வந்தது பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட அரசியலமைப்பு. ஓகே, அடுத்த வேணா பாருங்கள், பர்டிகுலராக இந்த 3 வார்த்தைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகே, அடுத்த வேணா பாருங்கள், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? ஓகேவா? எந்த புரட்சியிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்துச்சு? இதற்கு முந்தின பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட அரசியலமைப்பிலிருந்து வாங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த புரட்சியில் இருந்து வந்ததுன்னு கேட்டிருக்கிறாங்க, பிரெஞ்சு புரட்சி. ஓகேவா? அடுத்த வினா, இந்திய அரசியலமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள், அதாவது லாங்குவேஜ் அண்ட் ஐடியா, கீழ்கண்ட எந்த அரசமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டோம்? அதாவது எதோட இன்ஃப்ளூயன்ஸ், அது மட்டும் இல்லாமல் எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. நம்மளுடைய பெரும்பகுதி பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட அரசியலமைப்பு. ஓகே, ஒரு சில வார்த்தைகள், அதாவது ஒரு சில கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருந்து வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இது பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே கரெக்ட். ஓகே, 1, 2, 3மே சரி. அடுத்த வினா, பின்வரும் வார்த்தைகள் 1949 நவம்பர் 26 நிறைவேற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் இடம் பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமதர்ம வார்த்தை பார்த்தீங்கன்னா 1976 தான் சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? அதற்கு முன்னால் இருந்த வார்த்தைகள்னால் இந்த இறையாண்மை, குடியரசு, மக்களாட்சி, அதாவது சாவரின், ரிபப்ளிக், டெமோக்ரஸி வார்த்தைகள் எல்லாமே அதற்கு முன்னாலே இருந்துச்சு. இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா 1976 தான் இணைச்சிருப்பாங்க.
அடுத்த வினா, இந்திய அரசமைப்பின் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஐடியாலஜி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ப்ரியாம்பிள், அது மட்டும் இல்லாமல் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பியோட ஐடியாலஜி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதோட ஐடியாலஜி பார்த்திங்கன்னா சமத்துவவாதம், இதுதான் அதோட ஐடியாலஜி. அடுத்த வினா, நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, கீழே 4 கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு அப்பாற்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்புரை தான் ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு அப்பாற்பட்டது. ஓகே, அடிப்படை உரிமைகள், அதாவது நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். இல்லை அடிப்படை கடமைகள் ஏதாவது ஒரு தவறு இருந்ததுன்னா கேஸ் போடலாம். இல்லைனா டிபிஎஸ்பி சரியாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கேஸ் போடலாம். ஆனால் முகப்புரை பார்த்தீங்கன்னா நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அடுத்த வினா, இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, முதல் கூற்று பார்க்கலாம். அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது. கரெக்டு. அது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. தவறு. வகுப்புவாதத்திற்கு இடமளிக்காது. அது சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. இது கரெக்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரி. அடுத்த வினா, இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி முகப்புரையில் மாற்றம் செய்துள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1976 வார்த்தைகளை இணைச்சிருக்கோம்னு சொன்னோம். ஸோ அந்த பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தம்படி தான் இணைச்சிருப்பாங்க. ஓகேவா, இதே வினாவை கிட்டத்தட்ட ஒரு 7-8 டைம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா. அடுத்த வினா, சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு. ஓகே, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1976. போன வினாவில் பார்த்திங்கன்னா எந்த திருத்த சட்டம்னு கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்த வினா, மதச்சார்பின்மை என்ற வார்த்தை அரசமைப்பு சட்டத்தின் முகப்பு வரியில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்சநீதிமன்றம் மதச்சார்பின்மை அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று கூறிய ஆண்டு 1973. ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கறதுக்கு முன்னாலே நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மதச்சார்பின்மை அற்றது தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வினா, முகவுரையின் 6ஆம் பத்தியில், அதாவது 6வது பேராகிராஃபில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரியப்படுத்தும் கேட்டிருக்கிறாங்க. அதாவது 6வது பத்தியில் சேர்க்கப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. ஓகேவா, தமிழை பொறுத்தளவில் ஒருமைப்பாடு, நேர்மை கிடையாது, ஒருமைப்பாடு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. அடுத்த வினா, சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்த்த சட்டத்திருத்தம். ஆல்ரெடி பார்த்ததான் 42வது சட்டத்திருத்தம் 1976 மூலமாக தான் இந்த வார்த்தைகள் சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற, அது மட்டும் இல்லாமல் ஒருமைப்பாடு அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளும் சேர்த்திருப்பாங்க. அடுத்த வினா, 42ஆம் அரசியலமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகப்புரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின் வருவனவற்றில் எது தவறானது அப்படிங்கிற கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதில் இருந்த வார்த்தை, அதாவது 1949 கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திலே இருந்த வார்த்தை தான் இந்த டெமோக்ராட்டி. புதுசாக சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் பார்த்திங்கன்னா சோஷலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகேவா, அடுத்த வினா, எத்தனையாவது அரசமைப்பு திருத்தத்தின்படி நம் அரசமைப்பின் முகவுரையில் இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. ஓகேவா, ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தை 6வது பேராகிராஃபில் இணைக்கப்பட்டதுன்னு ஒரு வினா பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. ஓகேவா, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா 42வது அரசமைப்பு திருத்தம் மூலமாக சேர்த்துருப்பாங்க. அடுத்த வினா, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கும். ஓகேவா, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. முகவுரை இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதியாகும். கரெக்டு. முகவுரை திருத்தலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1976 திருத்திருப்பாங்க. முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே வராது. கரெக்டு. முகவுரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தவறு. ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. அடுத்த வினா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கீழ்கண்டவர்களில் யார் கூறியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா N.A. பால்கிவாலா. அடுத்த வினா, பின்வரும் எந்த கூற்று N.A. பால்கிவாலாவோடு தொடர்புடையது? ஆல்ரெடி மேலே பார்த்தது தான். அதாவது அவர் என்ன சொல்லியிருப்பார்னா முகவுரையை அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பார். அதாவது முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா பல்கிவாலா இல்லை பால்கிவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா,
அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர். அதாவது பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா KM முன்ஷி. அடுத்த வினா, கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு, அதாவது கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர். அடுத்த வினா பொறுத்துக மாடலில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா முகப்புரை பற்றிய பதங்கள் கொடுத்துருக்குறாங்க, இன்னொன்று அந்த பதங்களை கூறியவர்கள் கொடுத்துருக்குறாங்க. முகப்புரையை அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KM முன்ஷி. அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர். அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா தாகூர்தாஸ் பர்கவ். ஓகேவா. வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா சர் ஐவர் ஜென்னிங். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வினா, கண்டிப்பாக இதில் ஒரு வினா வரும். அடுத்த வினா, பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, லாஸ்ட் வரி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, do hereby adopt, enact and give to ourselves this constitution. அதாவது இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு நாங்களே அளித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடைசி வரி. அடுத்த வினா, கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? ஓகேவா. இந்த முகவுரையை பொறுத்தளவில் ஒரு 3 கேஸு. ஒன்று பார்த்தீங்கன்னா 1960 பெருவாரி வழக்கு, அதுக்கப்புறமா 1973 கேசவானந்த பாரதி வழக்கு, அதுக்கப்புறமா 1995 LIC வழக்கு. ஓகேவா. இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேவா. ஒரு அங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது தவறு. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி. ஓகே, ஒருங்கிணைந்த ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. ஓகேவா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. ஓகே, 1973 கேசவானந்த பாரதி வழக்கு. அடுத்த வினா, மத சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்ட திருத்தம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகேவா. இதற்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம், செக்குலர் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை இணைக்கப்பட்டது பார்த்தோம். இங்கே பாருங்கள் செக்குலர் ஸ்டேட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்காக தான் இந்த வினா இணைச்சிருக்கும். ஓகேவா, செக்குலர் ஸ்டேட். அடுத்த வினா, 1976ஆம் ஆண்டில் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலம் முகப்புரையில் திருத்தம் செய்யப்பட்டு டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு, சோசலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. அடுத்த வினா, கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்கியது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் கேசவானந்த பாரதி வழக்கு 1973. ஓகே, இதே வினாவை எக்ஸாக்டாக 2 டைம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்த வினா, இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். மேலே காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை, அதாவது முகவுரையை, அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேவா. அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்கிவாலா. இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. இட் ரிவீல்ஸ் டு த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. ஓகேவா. அதாவது இதற்கான அதிகாரம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம தான். இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேச்சர். ஓகே, நம்ம சகோதரத்துவம், ஓகே, சமத்துவம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய நேச்சர். ஓகே, இது கரெக்டு. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. ஓகேவா. நம்மளுடைய கொள்கையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு, சமத்துவம், இதெல்லாமே நம்மளுடைய கொள்கை தான். ஓகே, இதெல்லாமே இந்த முகவரை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தவிர 2, 3, 4 எல்லாமே கரெக்ட். ஓகேவா. இதுதான் தவறானது. அடுத்த வினா, கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளனன்னு கேட்டிருக்கிறாங்க. எக்ஸாக்டாக இதே வினாவை 2 டைம் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, முதல் 5 வார்த்தையை கொடுத்துட்டு இதோட ஆர்டர் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. இதோட ஆர்டர் பார்க்கலாம். இறையாண்மை, அதுக்கப்புறமா சமதர்மம், அதுக்கப்புறமா மத சார்பின்மை, அதுக்கப்புறமா மக்களாட்சி, அதற்கப்புறமா குடியரசு, இதற்கப்புறமா வரக்கூடியதான் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாமே இதற்கப்புறமா வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானது.
அடுத்த வினா, பின்வரும் வாக்கியங்களில் 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு கூற்றா பார்க்கலாம். சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியலமைப்பு முகப்புரையில் சேர்க்கப்பட்டது. கரெக்டு தான். அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பாதுகாத்தது. கரெக்டு. சமய சார்பற்ற மற்றும் சோசலிச என்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இது கரெக்டு தான். சில திருத்தங்கள் முகப்புரையின் கடைசி பத்தியில் சேர்க்கப்பட்டது. இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேவா? முதல் பத்தியில் இணைச்சிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் 6வது பத்தியிலையும் இணைச்சிருப்பாங்க. ஓகேவா? கடைசி பத்தியில் ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தவறானது. அடுத்த வினா, கூற்று காரணம் அப்படிங்கிற மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க. கூற்று காரணத்தை படிக்கலாம். இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். ஓகே, கூற்று. காரணம் பார்க்கலாம். முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. காரணம். ஓகே, ரெண்டுமே சரிதான். ஓகேவா? கூற்று மற்றும் காரணம் சரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ இதற்கான அதிகாரம் நாம தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய மக்களாகிய நாங்கள். ஓகே, அப்போ இதற்கான அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் இந்தியாவோட தன்மை பார்த்தீங்கன்னா சமதர்ம மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக, இதுதான் எங்களுடைய தன்மை அப்படிங்கிறது சரிதான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி. ஓகே, அவ்வளோதாங்க டிஎன்பிசியில் முகவரி சம்பந்தமாக கேட்கப்பட்ட வினாக்கள். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.